மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் குரலே மகேஷன் குரல் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிகளுக்கேற்ப உண்மையான மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்திய நாடு சுதந்திரம் பெறுமா என்று நினைத்து கொண்டிருந்த மத்தியில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பே பாடினார் மகாகவி பாரதியார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதே போல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? அண்ணா ப்ளீஸ், அப்புறம் கடைசியில் வெற்றி பெறுமா? லிஸ்ட்ல தான் இருக்கு. மாண்புமிகு அதுபோல ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க சொல்லுங்க. மானிய கோரிக்கையின் மீது பேச அனுமதி கிடையாதுங்க. காலையிலே பட்டியல் தயாரிக்கப்பட்டு நேற்றே கொடுத்தவர்கள் இன்று காலை கொடுத்து பட்டியல் தயாரிப்பு கொடுத்துட்டோம். இன்றைக்கு அதில் அனுமதிக்க முடியாது. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் நீங்க கேட்கலாம். இல்லை, இது இந்த பட்டியல் படி பேச அனுமதித்து விட்டேன். வேறு மானிய கோரிக்கை நீங்க பேசலாம். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டதான் நான் அனுமதிச்சேன். இப்போ கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் மானிய கோரிக்கை பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறலாம். பாருங்க, மாண்பு அமைச்சர், நீங்க பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்று ஏளனம் பேசியவர் மத்தியில் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்ற தேர்தலுக்கு முன்னாலே முழங்கினார் நமது மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள். மகாகவி பாரதியை போல மக்கள் போற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் தீர்க்கதரிசி. நாளுக்கு நாள், நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடி சாதனை படைக்கின்ற சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோருடைய அரசியல் பணித்தவன் நான். என்னை அன்பால் அரவணைத்து எனக்கு இதயத்தில் இடமளித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் எனக்கு வாக்களித்து இங்கே எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கோடான கோடி தொண்டர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மாமன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக உரையாற்றுகிறேன் என்றால் அதற்கு காரணமே மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்கள் அன்பும் அரவணைப்பும் தலைமை பண்பும் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மானிய கோரிக்கையின் மீது உரையாற்ற தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறை என்றால் வருவாய் ஈட்டுகின்ற துறை. ஆனால் இன்று இது சேவைத்துறையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் இங்கே கேட்கின்ற போது சான்றிதழ்கள் எப்படி உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். 26 சான்றிதழ்கள் இருக்கிறது. ஜாதி சான்றுகள், வருமான சான்றுகள், இருப்பிடச் சான்றுகள், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், கணவனால் கைவிட்டோர் சான்றிதழ், விவசாய வருமான சான்றிதழ், கலப்பு திருமண சான்றிதழ், விதவைகள் சான்றிதழ், வேலையில்லாதவர் என்பதை காண சான்றிதழ், குடிப்பெயர் சான்றிதழ், சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ், இயற்கை இடர்பாடுகளே சான்றிதழ், இழந்த உதவி செய்யும் சான்றிதழ், திருமணமாகாத என்பதற்கு சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அதே போல வசிப்பிட சான்றிதழ், அடகுவணி உரிமை என்று 26 இங்கே நம்முடைய சான்றிதழ் வழங்குகிற நிலை இருக்கிறது. ஆகவேதான் இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த துறைக்கிட்டிருக்கிற கட்டளை ஒன்றே ஒன்றுதான். 26 வகையான சான்றிதழ்களை 15 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய தலையாய கடமையாக இருந்து அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்களுடைய நலன் கருதித்தான்
39,20,620 சான்றிதழ் வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கனிவள பாதுகாப்பு, மணல் கடத்தல் போன்ற இந்த பணிகளை ஆற்றுகிற போது வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள், அதே நேரத்தில் உயிர் சேதங்கள், இதை தடுக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக வருவாய்த்துறையில் இருக்கிற அலுவலர் பெருமக்கள் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அறிவிப்பிலே அதை வெளியிட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் பாதுகாப்பு திட்டம் என்பது இன்றைக்கு உழவர்கள் இன்றைக்கு உழுது கொண்டிருக்கிற விவசாயிகளுடைய நலன் கருதித்தான் 100 நாட்களில் 17,320 பேர்களுக்கு பயனடையும் வகையில் 2 மடங்கு சாதனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள் 8,000க்கும் மேற்பட்டவர்கள் தான் இங்கே இதனால் பயனடைந்திருக்கிறார்கள். இதேபோல ஓராண்டு காலத்தில் 100 நாட்களிலே 17,320 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் இங்கே இருக்கின்றவர்கள் பட்டா பெயர் மாற்றப்பட வேண்டும், பத்திரப்பதிவு செய்யவுடன் உடனடியாக உறுப்பினர் இல்லாத சொத்துக்கள் பரிமாற்றப்பட வேண்டும், தானாக மாறும் முறை இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைய ஆட்சி காலத்தில் அதை முதலிலே துவங்கி வைத்தார்கள். அப்படி துவங்கி வைக்கிற போது அரக்கான் நடவடிக்கை 45% மட்டுமே பட்டாக்கள் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் போதாது என்ற முறையிலே தான் புதிய நம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் இன்று அதன் மாற்றங்கள் செய்யப்பட்டதன் மூலமாக இன்று பத்திரப்பதிவு செய்து அதிலே ஆன்லைன் மூலமாக வெளியிட்ட உடனேயே அனைவருக்கும் பட்டா கிடைக்கின்ற அளவிற்கு 80% என்ற நிலையை ஏதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்ற முறையில் அந்த பணிகளை நாங்கள் இன்றைக்கு ஆற்றி வருகிறோம். அதிலே பத்திரப்பதிவுத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை 3ம் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக 45% பேர் பதிவு செய்த உடனேயே பத்திரப்பதிவு அங்கே இருக்கிற இங்கே பத்திரப்பதிவு செய்தவுடன் செய்து முடித்த உடனே அவர்களுக்கு பட்டா வழங்குகிற ஒரு வரலாறு இன்று தமிழ்நாட்டிலே உருவாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற திட்டம். இங்கே பேசுகிற போது எல்லோரும் சொன்னார்கள் 200 ரூபாயில ஆரம்பித்து இன்றைக்கு 1,200 வரையிலும் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, 1,500 வரையிலும் அங்கே ஊனமற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இங்கே கேட்கின்ற போது நான் இங்கே குறிப்பிட்டேன் 35,60,000 பேர்கள் உதவித்தொகை பெற்று வருகிறார்கள். அதிலே காத்திருப்போர் பட்டியல் மாற்றுத்திறனாளிகள் சாரி. ஆகவேதான் அந்த பணிகளை நாங்கள் ஆற்றுகிற போது 100 நாட்களிலே 64,322 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்று நான் குறிப்பிடுகிற போது இங்கே கேட்டார்கள். அதற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கிடைக்கின்ற நிலை 1000 ரூபாய். ஆனால் மக்கள் விரும்புவது வேறு. மாற்றங்கள் மாறி இருக்கிறதே தவிர நாங்கள் கொடுக்கப்படுகிற தொகை இன்னும் 17,000 பேர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த துறையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை பேரிடர் என்று சொல்லுகிற போது இதற்கு முன்னாலே பேசிய அனைத்து உறுப்பினரும் இங்கே குறிப்பிட்டார். குறிப்பிடுவது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஒரு உறுப்பினருடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஏறத்தாழ 50 மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 வட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, கோட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, தாலுகா வட்டங்கள் மட்டும்தான் பிரிக்கப்பட்டதை தவிர நம்முடைய ஆட்சியில் இப்போதுதான் 100 நாட்கள் துவங்கி இருக்கிறது. துவங்கியது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சியில் இன்றைக்கு மக்கள் ஜனத்தொகை மக்கள் கணக்கெடுப்பு என்று இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் இதை செய்ய இயலாது என்பதும், அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நல்ல முடிவுகளை அரசு அலுவலரோடு கலந்து பேசி நான் முடிவெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இயற்கை இடர்பாடுகளை பொறுத்தவரையிலும் நமக்கு நன்றாக தெரியும். எல்லினோ என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு அதிலே அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை
எப்படி செயல்படுத்துவது என்ற முறையிலே தான் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளருடைய மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இன்றைக்கு 2வது கூட்டமாக கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன பணிகளை ஆற்றிடல் வேண்டும், சென்னை மாநகரத்தை போன்ற பகுதிகளில் இது போன்ற வெள்ளம் வருகிற போது, புயல் வருகிற போது, அதே நேரத்தில் மக்களை எப்படி பேணி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருடைய ஆலோசனை பெற்று எந்த முறையிலே அதை பணியாற்றினால் இது போன்ற நிலைகளை மாற்ற முடியும் என்பதையும் ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதே போலதான் இங்கே குறிப்பிடுகிற போது சொன்னார், வெப்பலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பார்க்கின்ற போது ஏசி இல்லாத நாடுகளிலே கூட இன்றைக்கு ஏசி மாட்டிக் கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் சொன்னால், இயற்கையின் மாற்றங்கள் மூலமாக எல்லினோ போன்ற இது போன்ற நிலைகள் எப்படி வரப்போகிறது என்பது அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் வெப்பலைகளில் ஏற்படும் நோய்களால் என்னென்ன வரப்போகிறது என்பதை உணர்ந்து இங்கே அறிவுரை வழங்க இருக்கிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்றதற்கு பிறகு மக்கள் எப்படி தங்களுடைய பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை இந்த அரசு உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், அதே நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் இந்த வெப்பத்தால் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று புள்ளிவிவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் இந்த அரசு வருங்காலத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை விரைந்து எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பான குடிநீர் நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தென்மேற்கு பருவமழை பொழிவு குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த துறைக்காக 289 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி எங்கும் குடிநீர் இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வெப்பலைகளால் கால்நடைகள் கட்டுப்பாடுலாம் சொன்னேன் இல்ல, கட்டுப்பாடு இல்லாம தான் சொன்னேன். இல்ல என்ன இல்ல குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் அப்படித்தானே சொன்னேன். நீங்க ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு கூடாதுப்பா. எப்பா அறநிலையத்துறை கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இல்ல அவர் எப்படியும் டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. அவருடைய வேலையே அதுதான் எப்பவுமே. இல்ல குடிநீர் தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு அதுதான் சொன்னாங்க. ஆகவேதான் நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கால்நடையை பாதிக்கக்கூடாது என்ற முறையிலே தான் கால்நடைகளுக்கு தீவனங்கள், குடிநீர் போன்ற வசதிகளை செய்வதற்காக 10 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இருக்கின்ற காலி பணியிடங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 3 லட்சம் பேர் காலிப்பணங்கள் இருந்திருக்கிறது, காலி பணியிடங்கள். அந்த பணியிடங்களை பொறுத்தவரையிலும் முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அங்கே காலி பணியிடங்களை நிரப்புவது எவ்வளவு என்று சொன்னால் 25% தான் நிரப்பியிருக்கிறீர்களே தவிர இன்றைக்கு இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காலி பணியிடங்களே இல்லை என்ற நிலையை 3 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றி காட்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டுதோறும் எவ்வளவு பேரை பணியிலே அமர்த்தலாம் என்ற நிலையை அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் எல்லா துறையிலும் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 1,75,00,000 வேட்டிகள், 1,77,00,000 சேலைகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2022, 23, 25 ஆண்டுகளில் பல பேருக்கு வேட்டி சேலைகள் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இருங்க, இல்லை நடக்கல, கொஞ்ச நேரம் பேர் கொடுக்கல, சில வேணுங்க. 35 லட்சம் சேலைகள் வேட்டிகள் தேங்கி கிடக்கிறது, அதை கொடுக்க முடியாமல் பழையதாக இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னா காட்டலாம். ஆகவேதான் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே சொல்லுகிற போது 21 பொருள்கள்
அன்று பொங்கலுக்காக வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த 21 பொருளும் எங்கே இருந்து வழங்கப்பட்டது என்று சொன்னால் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாடு நன்காக அறியும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதை பர்ச்சேஸ் செய்யவில்லை. எல்லாருமே நாம் பேசணும் அன்றைக்கெல்லாம்